ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டான 2 வெரைட்டியான ரோல் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஸ்டஃபிங் ப்ளஸ் மாவு ரெண்டுமே ஒரே மாவு ஒரே ஸ்டஃபிங் யூஸ் பண்ணி 2 வெரைட்டியில் நம்ம ரோல் பண்ண போகிறோம். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குற ரோல் மாதிரியே இருக்கும். இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கேரட், கொஞ்சம் கேபேஜ் பொடியாக நறுக்குனது, 4 வேக வச்ச உருளைக்கிழங்கு, 3 முட்டை, மில்க் மிஸ்ட் சீஸ், மயோனைஸ், டொமேட்டோ கெச்சப், 2 கப் மைதா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு ஃபர்ஸ்ட் பசஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலர் எடுத்து வச்ச 2 கப் மைதாவை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் பிசையாதீங்க, தண்ணியாகவும் பிசையாதீங்க. நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற போலயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா காயாது சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ரோலை வந்து மைதா இல்லாமல் கோதுமை மாவு கூட வச்சு செய்யலாம். ஆனால் டேஸ்ட் வந்து கடையில் வாங்குற டேஸ்ட் கிடைக்காது. மைதாவில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 1 கப் மைதா 1 கப் கோதுமை மாவு கூட நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவு வந்து நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு துணி போட்டு மூடிடுங்க. இது அப்படியே ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்ல. வெங்காயம் காய்கறிகள்லாம் கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தால் தான் நல்லா இருக்கும். குழைய வேக வைக்க தேவையில்ல. இப்போ பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு 1 நிமிஷத்துக்கு. இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டி பொடியாக நறுக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு கூட நீங்கள் வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கலாம். அதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச முட்டைகோஸ், கேரட் 2 சேர்த்துக்கலாங்க. இதோட நீங்கள் வந்து கேப்சிகம் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதே ஸ்டஃபிங்கை தான் நம்ம எக்குக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இதில் 1 ஸ்பூன் தனியாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். ரொம்ப வதங்க தேவையில்ல, கிரன்ச்சியாக வதங்கினா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல, 1 நிமிஷத்துக்குள்ள வதங்கினா போதும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு குட்டி பவுல்ல கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். இது வந்து எக் ரோல் செய்யறதுக்காக இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுலயே வந்து நம்ம ஆலு சேர்த்து ஆலு ரோலும் செய்ய போறோம். அந்த மீதி இருக்கிற கொஞ்சம் ஸ்டஃபிங் வந்து இங்க வச்சிருக்கேன். இந்த ஸ்டஃபிங்ல நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கணும். அப்பதான் வந்து நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு 3லேருந்து 4 உருளைக்கிழங்கு கிட்ட எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இது எதுக்காகனா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம், அதுக்கு தேவையான உப்பு காரம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசனை போகி வரணும். இப்போ மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மாவு தேய்ச்சிடலாம். மாவு வந்து இங்கே 20 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் மாற்றி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா 1 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க கையால் இருந்து போல். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நமக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணீங்க, சின்னதாக மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரோல் பண்ண நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையை வச்சுட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மொத்தமாக தேய்க்காதீங்க, கொஞ்சம் மெலிசாவே தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ரோல் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், மொத்தமாக இல்லாத. இப்போ பாருங்க, நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் மற்றதையும் நீங்கள் தேய்ச்சி வச்சுட்டு ரோல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். மீதியெல்லாம் தேய்ச்சி எடுத்துடலாம். இங்கே வந்து ரோல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஷீட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வரணும். இப்போ ஒரு சைடு நல்லா செவந்துருச்சு, பரட்டி போட்டுக்கலாம். இதே போல் 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும், அந்தளவு வேக வச்சுக்கலாம்.
இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்ச எண்ணெயை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நல்லா லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அந்த ஷீட் ரெடி பண்ணி வச்சதில் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இதோட 3/4 ஸ்பூன் அளவு மயோனைஸ் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து விட்டு நல்லா ஸ்பூனால ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அந்த சப்பாத்தி ரோல் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது அளவுக்கு நல்லா அகலமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் நான் சீஸ் வந்து ஸ்லைஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் துருவின சீஸ் கூட சேர்த்துக்கலாம், க்யூப்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சா ஆலிவ் ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து வெஜ் ரோல் செய்கிறேன், அதனால ஆலிவ் ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். நமக்கு சீஸ் வந்து என்னதான் இருந்தாலும் ஹீட் பண்ணி உருகுனாதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதில் நல்லா ஸ்லைஸாக இருக்குன்னா ஆனியன் வச்சுக்கலாம். இதோட கேபேஜ் இருந்ததுன்னா நீங்கள் கேபேஜ் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா கேப்சிகமும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே தவாயை சூடுபடுத்திட்டு இந்த ரோல் ஷீட்டை அப்படியே வச்சுக்கிறேன். இதை வந்து நான் ரோல் பண்ணலை, அப்படியே வச்சுக்கிறேன். ஒரு 10 செகண்ட் to 20 செகண்ட் வந்து ஹீட் பண்ணனா அந்த சீஸ் வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆகும். அப்போ சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே ஒரு 10 செகண்ட் வச்சுட்டேன். இதை வந்து இப்போ நம்ம ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி தோசை பரட்டியாலேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஒட்டிக்கும். அதே போல் 2 ஷீட்டையும் சைடையும் மடித்து விட்டுட்டு நீங்கள் வேணால் டூத்பிக் கூட குத்திக்கலாம். நான் டூத்பிக் எதுவுமே குத்தலை, ஏன்னா அது நல்லாவே ஒட்டி இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து குத்தலை எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட வெஜ் ரோல் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக சிம்பிளாக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எக் ரோல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வெஜ்ஜுக்கும் எக்குக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வரும். அதே போல் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஷீட் ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். முன்னாடி எப்படி ஷீட் ரெடி பண்ணமோ அதே போல் தாங்க எண்ணெய்லாம் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதே தவாவில் நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சிருந்தா 2 முட்டையை வந்து ஊற்றி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. உங்களுக்கு அந்த சப்பாத்தி ரோல் வந்து எவ்வளோ அகலம் வருதோ அந்த அளவுக்கு முட்டையை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் வந்து மடித்து விட்டுடலாம். இப்போ இங்கே ஆல்மோஸ்ட் வந்து வெந்திருக்கு. நான் ரோல் சைஸுக்கு இந்த மாதிரி சைட்லலாம் எடுத்து விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரோல் ஷீட்டை வந்து வச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு 10 செகண்ட் வந்து வேகட்டும். இப்போ இங்கே நல்லா வெந்துருச்சு. 2 ஷீட்டும் நல்லா ஒட்டிடுச்சு. இதை வந்து பரட்டி போட்டுடலாம். இப்போ இதுலேயே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் அளவு மயோனைஸ் வச்சுக்கலாங்க. இது வந்து நம்மளோட விருப்பம் தான், டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல அதிகமாகவோ கம்மியாகவோ பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்ச வெங்காயம், கேபேஜ் எல்லாம் கேரட் போட்டு வதக்கி வச்சு எடுத்து வச்சிருந்த ஸ்டஃபிங்கை 1லேருந்து 1.5 ஸ்பூன் கிட்ட வச்சுக்கலாம். இதில் வந்து நான் சீஸ் ஸ்லைஸ் தான் வச்சுக்கிறேன், நீங்கள் க்யூப்ஸ் வந்து கூட துருவி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கையும் வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 to 20 செகண்ட் வந்து நல்லா வேகட்டும். அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இதில் நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம் வச்சுக்கலாங்க. இப்போ நான் எல்லாமே வச்சாச்சு. இதையும் நம்ம வெஜ் ரோல் எப்படி ரோல் பண்ணமோ அதே போல் ரோல் பண்ணிக்கலாங்க. எக் ரோல் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குன்றனால எடுத்துகிட்டு வரும், அதனால டூத்பிக் வந்து நான் குத்தி விட்டுறேன். அவ்வளோதான், எக் ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 ரோலுமே ரெடி பண்ணிட்டோங்க. ரோல் வந்து சூடாக சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.